காசாவில் மூடப்படும் சமையலறைகள் வெளியான தகவல். விஞ்ஞானிகள் மற்றும் பிற ஆசிரியர்களை பணி நீக்கம் செய்த டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம். ட்ரம்பின் வரி விவகாரம் அமேசானை நோக்கி ஆக்ரோஷமாக குறிவைத்து வெள்ளை மாளிகை. கவுதி இலக்குகளுக்கு எதிராக அமெரிக்க ராணுவத்துடன் கூட்டு நடவடிக்கையில் பிரிட்டிஷ் படைகள். விரைவில் நேரில் சந்திக்க உள்ள கனடா பிரதமர் மற்றும் ட்ரம்ப். நியூசிலாந்தில் நிலநடுக்கம் டிக்டர் அளவில் 6.2 பதிவு. சீனாவில் காட்டுத்தீ அபாயம் விடுக்கப்பட்டு ஆரஞ்சு எச்சரிக்கை. இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். நேற்றைய தினம் ஏமனில் கவுதிகள் இலக்குக்கு எதிராக அமெரிக்க ராணுவத்துடன் கூட்டு நடவடிக்கையில் பிரிட்டிஷ் படைகள் பங்கேற்றதாக இங்கிலாந்து பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வாஜேஜர் டெங்கரில் இருந்து காற்று எரிபொருள் நிரப்பும் ஆதரவுடன் ராயல் விமானப்படையின் டைபூன் FGR-4கள் தலைநகர் சனா அருகே ட்ரோன்களை தயாரிக்க கவுதிகளால் பயன்படுத்தப்பட்ட கட்டடங்களின் தொகுப்பை தாக்கியதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ராணுவத்திடமிருந்து உடனடியாக கருத்து எதுவும் இல்லை. முன்னதாக கவுதிகளுடன் இணைந்து அல் மசீரா தொலைக்காட்சி சனா மாகாணத்தில் பானி மாதர், பானி காஷிஷ், அல் கோஷ் மற்றும் ஹம்தான் மாவட்டங்களில் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை அறிவித்தது. பானி ஹஷேஸ் மாவட்டத்தின் அல்டாலியா பகுதியில் ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளதாக அது தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் முதல் நாட்டின் பெரும்பகுதியை கட்டுப்படுத்தும் கவுதிகள் செங்கடல் வழியாக செல்லும் இஸ்ரேலுடன் தொடர்புடைய கப்பல்கள் மீது மீண்டும் தாக்குதலை தொடங்குவதாக அச்சுறுத்தியதை தொடர்ந்து அமெரிக்கா கிட்டத்தட்ட தினமும் ஏமன் மீது குண்டுவீச்சு நடத்தி வருகின்றது. காசாவில் உதவி அனுமதிக்கப்படாவிட்டால் காசாவில் உள்ள டஜன் கணக்கான உள்ளூர் சமூக சமையலறைகள் சில நாட்களுக்குள் மூடப்படும் அபாயம் இருப்பதாக ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. காசா நகரில் உள்ள அல் சலாம் ஓரியண்டல் புட் சமூக சமையலறையில் சலா அபு ஹசீரா தானும் தனது சகாக்களும் தினமும் பரிமாறும் 20,000 பேருக்கு கடைசி உணவுகளில் ஒன்றாக இருக்கலாம் என்று அஞ்சுவதை வழங்குவதாக கூறினார். தொடர்ந்து செயல்படுவதில் நாங்கள் பெரும் சவால்களை எதிர்கொள்கின்றோம். ஒரு வாரத்திற்குள் அல்லது அதற்கும் குறைவாக நாங்கள் செயல்பாட்டை நிறுத்தக்கூடும் என்று அபு ஹசீரா ராய்டர்ஸிடம் தொலைபேசி மூலம் தெரிவித்தார். இந்த சமையலறைகள் ஒரு அறை வணிகங்கள் மூலம் வழக்கமான உணவகங்கள் வரை வேறுபடுகின்றன. காசாவில் இன்னும் 70 தொடக்கம் 80 சமூக சமையலறைகள் செயல்பட்டு வருகின்றன. 4 முதல் 5 நாட்களில் இந்த சமூக சமையலறைகள் மூடப்படும் என்று காசாவில் உள்ள பாலஸ்தீனிய அரசு சாரா நிறுவனங்கள் வலையமைப்பின் இயக்குனர் அம்ஜத் ஷாவா ராய்டர்ஸிடம் தெரிவித்துள்ளார். காலநிலை மாற்றம் அமெரிக்காவை எவ்வாறு பாதிக்கிறது என்பது குறித்து அடுத்த அதிகாரப்பூர்வ பார்வையில் பணிபுரியும் அனைத்து விஞ்ஞானிகள் மற்றும் பிற ஆசிரியர்களையும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் பணி நீக்கம் செய்துள்ளது. இந்த நடவடிக்கை நிர்வாகம் காங்கிரஸால் கட்டாயப்படுத்தப்பட்ட அறிக்கையை முற்றிலுமாக தவிர்க்கவோ அல்லது பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட காலநிலை அறிவியலில் மிகவும் சந்தேகத்திற்குரிய மாற்று அறிக்கையை தொடரவோ அனுமதிக்கும் என்று CNN தெரிவித்துள்ளது. 2023 ஆண்டில் நடந்த கடைசி தேசிய காலநிலை மதிப்பு காலநிலை மாற்றம் ஏற்கனவே அமெரிக்காவின் ஒவ்வொரு பகுதியையும் மாற்றியமைத்து வருவதாக கண்டறிந்துள்ளது. மேலும் அடிக்கடி மற்றும் தீவிர வானிலை நிகழ்வுகள் மற்றும் பல விலை உயர்ந்த மற்றும் தீங்கு விளைவிக்கும் விளைவுகள் உள்ளன. முதல் ட்ரம்ப் நிர்வாகத்தின் போது 4வது மதிப்பீடு முக்கியமாக ஒபாமாவின் வெள்ளி மாளிகையின் கீழ் பணியாற்றிய பிறகு வெளியிடப்பட்டது. நன்றி தெரிவிக்கும் நாளுக்கு அடுத்த நாள் வெளியிடுவதன் மூலம் ட்ரம்ப் அதிகாரிகள் கண்டுபிடிப்புகளை ஆழமாக ஆராக பார்க்க முயன்றனர். அமெரிக்க உலகளாவிய மாற்று ஆராய்ச்சி திட்டத்தின் கீழ் கூட்டாட்சி மற்றும் வெளி விஞ்ஞானிகளின் கலவையால் நடத்தப்பட்ட இந்த அறிக்கைகளை 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தயாரிக்க காங்கிரஸ் கட்டாயப்படுத்தியது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சில பொருட்களுக்கு விதித்த கூடுதல் வரிகளின் விலையை அமேசான் காட்சிப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படும் இ-காமர்ஸ் தளத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வெள்ளை மாளிகை அமேசானை நோக்கி ஆக்ரோஷமாக குறிவைத்தது. நேற்று காலை ட்ரம்ப் அமேசான் நிறுவனர் ஜெப் பெசோஸுக்கு அழைப்பு விடுத்தார். நிறுவனத்தின் வலைத்தளத்தில் சில தயாரிப்புகளுக்கான விலைகளுக்கு அருகில் அமெரிக்க வரிகளின் விலையை காட்டு அமேசான் பரிசீலித்து வருவதாக வெளியான செய்திகள் குறித்து புகார் அளிக்க ட்ரம்ப் பெசோஸை அழைத்ததாக வெள்ளை மாளிகையின் மூத்த அதிகாரிகள் இருவர் CNN-இடம் தெரிவித்தனர். பின்னர் ட்ரம்ப் இது ஒரு நல்ல அழைப்பு என்று கூறினார். பஞ்ச் பவல் நியூஸ் முதலில் அமேசான் விரைவில் ஒரு பொருளின் விலையில் எவ்வளவு வரிகளிலிருந்து பெறப்படுகின்றது என்பதை காண்பிக்கும் தயாரிப்பின் மொத்த பட்டியலிடப்பட்ட விலைகளுக்கு அடுத்ததாக என செய்தி வெளியிட்டது. இந்த நடவடிக்கை அமெரிக்க நுகர்வோருக்கு ட்ரம்பின் வரிகள் பொருட்களின் விலையை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை நேரடியாக விளக்கக்கூடும். ட்ரம்ப் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 145% வரிகளையும் மற்ற அனைத்து நாடுகளுக்கும்
வாகனங்களுக்கும் 10% குறைந்தபட்ச வரியையும் விதித்துள்ளது. ஒரு மூத்த அதிகாரி ஜனாதிபதியிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த தகவலை தெரிவித்த சிறிது நேரத்திலேயே இந்த அழைப்பு வந்தது. ஒரு பல பில்லியன் டாலர் நிறுவனம் ஏன் செலவுகளை நுகர்வோருக்கு கடத்த வேண்டும்? நேற்றைய தினம் ஒரு மாநாட்டில் வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கரோலின் லீவிட் இந்த நடவடிக்கையை விரோதமான மற்றும் அரசியல் செயல் என்று அழைத்தார். மேலும் இந்த விடயத்தை பற்றி ஜனாதிபதி ட்ரம்புடன் முன்பு பேசியதாகவும் கூறினார். வர்த்தக செயலாளர் ஹோவர்ட் லொட்னிங் லெவிட்டின் கருத்துக்களை எதிரொலித்தார். ஒரு நிறுவனம் கட்டணங்கள் விலைகளை மாற்றுவதற்கு காரணமாக அமைந்தது போல் தோன்ற செய்ய முயற்சித்தால் அது ஒரு விரோதமான செயல் என குறிப்பிட்டுள்ளார். கனடா பிரதமர் மார்க் கார்னி மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோர் விரைவில் நேரில் சந்திக்க நேற்றைய தினம் ஒப்புக்கொண்டனர். பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட ஒரு வாசிப்பு அறிக்கையின்படி கடந்த திங்கட்கிழமை நாடாளுமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்ற மறுநாள் ட்ரம்பின் வரிகள் மற்றும் இணைப்பு அச்சுறுத்தல்கள் போன்ற பிரச்சினைகள் ஆதிக்கம் செலுத்திய பின்னர் கார்னி நேற்றைய தினம் ட்ரம்புடன் பேசினார். கனடாவும் அமெரிக்காவும் சுதந்திரமான இறையாண்மையை கொண்ட நாடுகளாக இணைந்து செயல்படுவதன் முக்கியத்துவத்தை தலைவர்கள் ஒப்புக்கொண்டதாக வாசிப்பு அறிக்கை கூறியது. கார்னி தனது வெற்றி உரையின் போது கனடா அமெரிக்க உறவுகளை பலமுறை குறிப்பிட்டார். அமெரிக்காவுடனான தொடர்ச்சியான விரோதங்களால் ஏற்படும் சவால்களை கனடியர்களுக்கு நினைவூட்டினார். சீனாவின் சில பகுதிகளில் மே 1 முதல் 5 வரை காட்டுத்தீ ஏற்படுவதற்கான இரண்டாவது மிக உயர்ந்த எச்சரிக்கையான ஆரஞ்சு எச்சரிக்கையை சீன அதிகாரிகள் இன்று வெளியிட்டனர். 5 நாள் மே தின விடுமுறையின் போது ஹெபை, ஷாங்சி, கெனான் மற்றும் ஷாங்ஷியின் சில பகுதிகளில் காட்டுத்தீ ஏற்படுவதற்கான எச்சரிக்கையை தேசிய காடு மற்றும் புல்வெளி தீ கட்டுப்பாட்டு கட்டளை அலுவலகம் மற்றும் அவசர நிலை மேலாண்மை அமைச்சகம் வெளியிட்டன. தீ அபாயங்களில் ஏற்படும் மாற்றங்களை உன்னிப்பாக கண்காணிக்கவும், முன்கூட்டியே எச்சரிக்கை மற்றும் பதில் நடவடிக்கைகளை செயல்படுத்தவும், தீ மூல கட்டுப்பாட்டை தொடர்ந்து வலுப்படுத்தவும், அவசர கால தயார் நிலையை வலுப்படுத்தவும், காட்டுத்தீயின் தொடர்ச்சியான கடுமையான ஆபத்தை திறம்பட நிவர்த்தி செய்யவும் அவசர நிலை மேலாண்மை துறைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காடு மற்றும் புல்வெளி தீ விபத்துகளுக்கான காரணங்கள் இயற்கை மற்றும் மனித காரணிகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. பிந்தையது தீ விபத்துகளுக்கான காரணங்களில் 90% அதிகமாக உள்ளது என்று ஜாங் கூறுகிறார். காட்டுத்தீ விபத்துகளுக்கான 4 நிலை எச்சரிக்கை அமைப்பை சீனா கொண்டுள்ளது. சிவப்பு நிறத்தில் அதிகபட்சமாக ஆரஞ்சு, மஞ்சள் மற்றும் நீலம் உள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்தில் நேற்று மாலை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவானது. நியூசிலாந்தின் இன்வர்கார் நகரிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடலுக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்தால் வீடுகள் குலுங்கியதால் மக்கள் அச்சமடைந்து வீட்டை விட்டு சாலைகளில் தஞ்சமடைந்தனர். இதனால் ஏற்பட்ட சேத விவரங்கள் வெளியாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.